போலஸ் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு இனம் தான். இந்த போலஸ் என்ன பண்ணும்னா, இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்கும் போது தூண்டில் போடுவோம் கரெக்டா. அந்த மாதிரி இந்த ஸ்பைடர்ஸ் வந்து மற்ற பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடும். அது எப்படி தூண்டில் போடும்னா, இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஒரு தாவரம் இருக்கு. அந்த தாவரத்தோட இலை நுனியில வந்து இந்த ஸ்பைடர் வந்து நின்றுடும். நின்றுக்கிட்டு கீழே வந்து அதனுடைய பட்டு நூல் இருக்குல்ல, அந்த வலைன்போம், அது வலைன்னு சொல்லக்கூடாது, வெப்புனா தான் வலை, பின்னுனா தான் அது வெறும் அந்த கயிறு மாதிரி விடுது இல்லை, நூல் மாதிரி, அதுக்கு பேரு பட்டு நூல் தான். ஸோ அதை வந்து இப்படி தொங்க விடும். தொங்க விடும்போது அந்த பட்டு நூலோட எண்டு இருக்குல்ல, தொங்குற இடம், அந்த இடத்துல வந்து பிசு பிசுப்பான ஒரு திரவத்தினால ஒரு பலூன் மாதிரி ஒரு பால் மாதிரி ஒன்று ஆக்கிரும். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கொத்தா மாத்திட்டு அதை தான் அப்படியே கீழே தொங்க விடும். தொங்க விடும்போது அது பார்க்கறதுக்கு நம்ம எப்படி தூண்டில்ல ஒரு புழுவை வச்சு தொங்க விடுவோம் தண்ணிக்குள்ள, அது மாதிரி இது வந்து ஒரு தாவரத்து மேல இருந்து இந்த மாதிரி தொங்க விடும். இந்த வாசனை எப்படி இருக்கும்னா, இப்போ மத்ஸ் அப்படின்ற அந்துப்பூச்சி இனம் இருக்கு. அந்த அந்துப்பூச்சிகள் வந்து பெண் இனம் வந்து ஈர்க்கும், ஒரு விதமான வாசனையை செலுத்தும். அந்த வாசனையை பார்த்து தான் ஆண் அந்துப்பூச்சிகள் வந்து இங்கே பெண் அந்துப்பூச்சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இனச்சேர்க்கை பண்ணுறதுக்காக வரும். ஸோ அப்படி வரும்ல, அது வர்றதுக்காகவே இந்த சிலந்திகள் வந்து அந்த ஒரு பெண் வாசனையை தான், அந்த பெண் அந்துப்பூச்சிகளினுடைய வாசனையை தான் அதில் வந்து உருவாக்கி இருக்கும், அது வந்து தொங்க விட்டுருக்கும். இப்போ இந்த வாசனையை பார்த்தோன்னே ஆண் அந்துப்பூச்சி வந்து ஏமாந்துரும். இது வந்து பெண்ணாக இருக்கும்னு சொல்லி பக்கத்தில் வந்து அதில் நுழைய பார்க்கும். அப்ப டக்குன்னு ஒட்டிடும், அது ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கிறனால. ஒட்ட ஆரம்பிச்சோடனே துடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்துப்பூச்சி. அப்ப மெல்ல அது ஒட்டிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சிலந்தி வந்து மேலே இழுக்கும். நம்ம எப்படி தூண்டில் எப்படி இழுப்போம் அந்த மாதிரி மேலே இழுத்துட்டு டக்குன்னு ஒரு கொட்டிட்டு அதை வந்து அதுக்குள்ள வந்து டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்ற ஆசிட்டை ஊற்றி அதை கரைச்சி அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிடும்.